மைடியர் கிட்ஸ், அந்த ராணியை முடிச்சுட்டேன். வாய மூடுங்கடா. அம்பாசிடர் பேனர் திறந்த மாதிரி. எந்த ராணிடா? அந்த வில்வவன ராணிய. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அந்த வில்வவன காட்டுல 2 நாள் தங்கியிருந்தேன். என் லட்சியம் நிறைவேறின உடனே சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். You are late. மிஸ்டர் ரமேஷ், பாவையிடப்பட்ட எந்த பொண்ணும் ரசாயன மாறுதலுக்கு தப்பவே முடியாது. பெரிய விஞ்ஞானிங்க அணுசக்தி ஆராய்ச்சி பண்ண அதை விட பெருசு. You are right. அந்த வெற்றியுடைய ரகசியத்தை கொஞ்சம் டீடைலா புட்டு வைய. ரகசியம் அது சோப்பு கம்பெனி விளம்பரம் பண்றான். By all means kids, அவ அந்த காட்டுல இருக்கிற ராஜேஸ்வரி கோயிலே வளர்ந்த பொண்ணா. சோ அவளை கவர் பண்றதுக்காக நான் பக்தன் வேஷம் போட்டேன். ரொம்ப சின்சியரா ஆக்ட் பண்ணேன். முதல்ல அவ தயங்கினா, அப்புறம் மயங்கினா, அப்புறம் மூஞ்சி ஸ்ப்ரே வேற. பி பேஷண்ட். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் அவசரப்படுறதே இல்ல. பட்டு புடவைக்காக பணத்துக்காக பல பேர் சம்மதிப்பாங்க. இவகிட்ட ஒரு மஞ்ச கைத்தை காட்டி மங்களம் பாடிட்டேன். அட பாவி, தாயோட தாலி எடுத்து மகளுக்கு கட்டிட்டியா? ஆமா, சிலையோட கழுத்துல வேஸ்டா தொங்கிட்டு இருந்தது. இவ கழுத்துல கட்டினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். இது ரொம்ப சீரியஸான விஷயம். அம்மன் தாலி எடுத்து அவளை கட்டி இருக்கிற, தெய்வ சாட்சியா நீ அவளை கல்யாணம் பண்ணி இருக்கிற. ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் தாண்டா அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகும். ரமேஷ், உன்னை கையெடுத்து கும்பிடுறா. அம்மன் தாலியோட மட்டும் விளையாடாதா? மனுஷ ஆட்டம் பாம்புக்கு தாண்டா பயப்படணும். அம்மன் தாலிக்கும் அருணா கைத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா உலகத்துல சந்தோஷமா வாழவே முடியாது. ஏய் வீணா, நீ நாசமாகாத. யூ அண்ட் யுவர் அம்மன். பவானி, உன் கதையை கேட்டா என் நெஞ்சே நடுங்குதுமா. ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த காட்டுல ஒரு புலியினுடைய பாதுகாப்புல இத்தனை வருஷமா நீ வளர்ந்து வந்திருக்கிற. நீ குழந்தையா இருந்தப்போ நான் உன்னை அடிக்கடி பார்த்தேன். என் ஆட்டாதான் எனக்கு இப்படி தரிசனம் கொடுக்குறான்னு இந்த பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டே ஓடி போயிடுவேன். வயசு ஆகாக என்னால இங்க வந்து என் ஆட்டாவை தரிசிக்க முடியல. அதனாலதான் உன்னுடைய சோக கதையை நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். பவானி, இந்த கோயில நீ குத்து விளக்கா ஒளி வீசிக்கிட்டு இருந்திருக்கிற. அந்த படுபாவி குத்து விளக்க அணைச்சு குப்பையில வீசி எரிஞ்சிட்டு போயிட்டா. என்னால இந்த வேதனையை தாங்க முடியலையம்மா. என்ன பண்றது? சிரிச்சுக்கிட்டே இருந்த என்ன அழ வச்சு பாக்கணும்னு விதிய முடிவு. பவானி, அப்படியெல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிடாதம்மா. தெய்வம் இருக்கிறப்போ தர்மத்துக்கு சோதனை வரலாம், ஆனா தர்மத்துக்கு அழிவு வந்துடக்கூடாது. பவானி, உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். போய் நியாயம் கேட்போம். அங்க அம்பா ஜெயிக்கிறானா இல்ல அதர்மன் ஜெயிக்குதான்னு பாத்துருவோம். தினசரி பொண்ணை பெற்றவங்க அவங்க பொண்ணுங்க போட்டோக்களை தபால் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே நாம பேசாம இருந்தோம்னா பொண்ணுங்களே தபால் அமைச்சிருவாங்க. இதுல ஏதாவது உன்னை செலக்ட் பண்றா, கல்யாணத்தை முடிப்போம். மருமக வந்து யோகமாவது உனக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும். இத பாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு நோஸ் டிஃபெக்ட் டாடி. அழகான மூக்கு இருந்தாதான் நல்ல அவுட்லுக் இருக்கும். இதெல்லாம் நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். இத பாரு, திஸ் கேர்ள் இஸ் வெரி குட். கண்ணு ரொம்ப சின்னதா இருக்க. அத நீ சொல்றியா? எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பொண்ணுக்கு கண்ணு அழகுதான் அவ கவர்ச்சியே. இப்படியே ஒன்னொன்னா தட்டி கழிச்சிட்டு இருந்தேன்னா பொண்ணு செலக்ஷன்லயே ஆயுஷ் குறைஞ்சிடும். இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு. ஆமா, தம்பிக்கு எந்த பொண்ணு பிடிக்குன்னு எனக்கு தாங்க தெரியும். ஆமா, உள்ள வாமா. உன் புருஷன் வீட்டுக்குள்ளார வரத்துக்கு உனக்கு என்னமா தயக்கம்? வா. நம்ம தம்பி இந்த பொண்ண எங்க ஆத்தா சன்னதியில வச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டு இருங்க. கல்யாணமா? எனக்கு தெரியாமல? நமக்கு தெரியலன்னா என்னங்க ஏஜமா, தெரிய வேண்டியவளுக்கு தெரிஞ்சிருக்குதே. இந்த பொண்ணு கழுத்துல இருக்குதே இந்த தாலி, இது எங்க ஆத்தா கழுத்துல இருந்த தாலிங்க. டாடி, இந்த கல்யாணிக்கு சித்தப்பிரம டெவலப்பா இருக்கு. பேஜ் மாறி போன புக்கு மாதிரி கனெக்ஷன் இல்லாம ஏதேதோ பேசுறான். கல்யாண், யார் இந்த பொண்ணு? எங்க ஆத்தாவோட மகன் வில்வ வளர்ச்சி ராஜேஸ்வரியே அவன் கோயில வளர்த்த பொண்ணுங்க. இது பாத்தீங்களாப்பா,
வில்பவனம் ராஜேஸ்வரி கோயில். அம்மன் கர்ப்பவதியாகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தை பெத்தி கோவில்ல வச்சு ஆறாரோ பாடி வளர்த்திச்சான். அந்த ராஜராஜேஸ்வரிக்கு இந்த ஒரு பொண்ணு தானா? இல்ல தம்பி, இந்த அண்ட சராசரமும் அதுல இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்களும் எங்க ஆத்தாவோட குழந்தைங்க தான். அதுல நீயும் ஒரு குழந்தை, உதக்கம் பேசுற குழந்தை. அப்பா, வளரல் ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏம்மா, நீ எதுக்காக இங்க வந்த? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஐயா, இந்த பெரியவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ராஜராஜேஸ்வரி கோயில்ல இவருமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பொழுது விடியறதுக்குள்ள எனக்கே தெரியாம என்ன விட்டுட்டு போயிட்டாரு. கட்டின புருஷனை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். அப்பா, இவ சரியான கைகாரி. இப்படி கண்ணீர் விடுறதெல்லாம் இவளுக்கு முந்தானை ஓதற மாதிரி. உடனடியா இவருக்கு ஒரு புருஷன் தேவைப்படுது. அதுக்காக கழுத்துல மஞ்ச கைட்ட கட்டிக்கிட்டு இந்த பைத்தியத்தையும் கூட்டிக்கிட்டு வசையுள்ள இடமாச்சுன்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. கொஞ்சம் இறக்கம் காட்டினீங்க, உங்க பேர குழந்தைங்க 2 முறை கொண்டாந்து நிறுத்திடுவா. நிறுத்துங்க. மனுஷங்க நெஞ்சத்துல இவ்வளவு வஞ்சகம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. காட்டுல வாழ்ற மிருகங்க கூட என் கண்ணீரை கண்டு பதறிச்சு. அதுங்களை விட்டு விலகி மனுஷ கூட்டத்தோட சேர்ந்தேன். என் மானம், மரியாதை, வாழ்க்கை எல்லாம் மண்ணா போச்சு. இத பாருங்க, அம்மனோட தாலி எடுத்து கட்டின இந்த கல்யாணத்தை இல்லைன்னு சொல்லாதீங்க. தெய்வத்தோட கோபம் உங்களை சும்மா விடாது, சுட்டு எரிச்சிடும். மரியாதையா இந்த இடத்தை விட்டே போயிடு. அம்மா, அம்மாடி, அம்மா, அம்மாடி, அம்மா, அம்மா, உன் கழுத்துல கடந்த தாலி இங்க மண்ண பொருளுது தாயே. ஏம்மா, என் பையன் உனக்கு தாலி கட்டினதா சொல்றியே, அதுக்கு யார் சாட்சி? சாட்சி அந்த அம்மன் தான் சாட்சி. அந்த அம்மன் வந்து சாட்சி சொல்லட்டும், அப்புறம் உன்னை மருமகளை ஏத்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. அம்மா வந்து நிச்சயம் சாட்சி சொல்லுவா. எங்க ஆத்தா வந்து நிச்சயம் சாட்சி சொல்லுவா. எங்க ஆத்தா சாட்சி சொல்லுவா. எங்க ஆத்தா நிச்சயம் வந்து சாட்சி சொல்லுவா. சாட்சி சொல்லுவா. சாட்சி சொல்லுவா. சாட்சி சொல்லுவா. சாட்சி சொல்லுவா. சாட்சி சொல்லுவா. திருப்தி தானே? உனக்கு திருப்தி தானே? இப்போ மனசு குளிர்ந்துச்சா? அங்க நான் அவமானப்படல, நீ அவமானப்பட்டிருக்க. உன் சந்தையில் நடந்த கல்யாணம் சமூக சந்தையில விலை போகல. உன் கழுத்துல கிடந்த தாலி இப்ப கேலி காலாயிடுச்சு. இத்தனைக்கு பிறகும் உனக்கு ராஜராஜ ராஜேஸ்வரி பெரிய பேரு. எல்லாரையும் வாழ வைக்க வேண்டிய நீ என்ன வாழ வைக்கல? பெண்ணுருவான நீயே ஒரு பெண்ணுக்கு அநீதி செய்யலாமா? இதுதான் என் மகளுக்கு சேர சீர்வரிசையா? இனிமே நான் உன்னை அம்மானு கூப்பிட மாட்டேன், அம்மானு கூப்பிட மாட்டேன். உன் பார்வையே என் மேல படக்கூடாது, உன் நிழல் கூட என் மேல விழக்கூடாது, உன் பேரே என் காதுல விழக்கூடாது. நான் உன்னை விட்டே போறேன், உன்னை விட்டே போறேன். என்னது, இன்னொரு கல்யாணமா? கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிரிடா. சீசனுக்கு சீசன் கல்யாணம் பண்ணா வாடி போயிடும். இதுக்கு முன்னால எனக்கு எப்ப பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி கல்யாணம் நடந்தது? அம்மன் தாலியை கட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியாடா பாவி, மறந்துட்டியா? அழகு, அந்த அம்மனே மறந்துட்ட, நீ ஏன்டா இன்னும் மறக்கல? ரமேஷ், எந்த சாட்சியும் வக்கீல வச்சு கலைச்சிடலாம், ஆனா தெய்வ சாட்சியை யாராலும் கலைக்க முடியாது. சுருதி இல்லாம ஆடினா தெய்வம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருடா. தெய்வம், கடவுள், அதெல்லாம் சின்ன பசங்களை பயமுத்துற கதை. ரமேஷ், நீ எந்த தப்பு வேணாலும் பண்ணு, அதுக்கு நான் பச்சை கொடி காட்ட தயாரா இருக்கிறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண நினைச்சேன், நான் ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டேன். நீயே அனுமதிக்கிறதுக்கு? Who are you? தஞ்சாவூர் மிராஸ்தார் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது சொர்க்கத்துல நிச்சயமான விஷயம். சொர்க்கம் அங்கேயா இருக்கு? யாருக்குறே ஜோக்கர், அவன் வயிற்றுல இருந்து என் வாரிசு குறிக்க போறது முனிசிபாலிட்டி ரெக்கார்ட்ல இருக்க வேண்டிய குறிப்பு. போட. என்னடா முனிசிபாலிட்டி கார்பரேஷன் கதை விடுற? ஒரு வைஃப் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் ஜெயில் ரெக்கார்ட்லயும் உன் பேர் இருக்கு. யூ நோ இட்? பச்சா, டோன்ட் டாக் ரபிஷ். அடுத்த வாரம் தஞ்சாவூர்ல எனக்கு நிச்சயதார்த்தம். உனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா லிஸ்ட்ல இருந்து உன் பேரை கட் பண்ணிடுறேன். நீ என்னடா என் பேரை கட் பண்றது? நானே உன் கனெக்ஷனை கட் பண்ணிக்க விரும்புறேன். உன்ன மாதிரி ஒரு மாடர்ன் மிருகத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஐம் சாரி, ஐம் நாட் சாரி. நீ தப்பா பேசின உடனே
நான் என்னையே மறந்து உன்னை பனிஷ் பண்ணிட்டேன். லெட்ஸ் போத் ஃபர்கெட் இட். கஷ்டம்டா ரமேஷ். திருத்த முடியாத அளவுக்கு நீ முத்தி போயிட்ட. இன்னைக்கு கூட உனக்கு எனக்கு இருந்த உறவு